வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1ல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழ்கண்டவற்றை கூட்டுக. இங்கே ஒரு 7 கணக்குகள் இருக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றா கூட்டணும். கூட்டலாமா? இப்போ பாருங்க, முதல் இது எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. 8ஐயும் -12ஐயும் எண்கோட்டை பயன்படுத்தி நம்ம கூட்டணும். சரியா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு எண்கோடு வரைஞ்சுங்க. நம்ம இந்த இடத்துல 0 ஆரம்பிக்க போகிறோம். 0க்கு வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9. 0க்கு இடது பக்கம் -1 -2 -3 -4 -5 -6. இதே மாதிரி இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும், இந்த பக்கமும் போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, நம்ம எதை கூட்டணும்? 8. 8 எங்கே இருக்குது பாருங்க, 0வுக்கு வலது பக்கம். அப்போ இங்கே வரணும். இங்கே இருக்கா? இதான் 8, அதாவது +8. இப்போ 8 கூட நம்ம -12 கூட்டணும். -12னா இதில் என்ன செய்யணும்? இடது பக்கம் வரணும். இந்த இதில் இடது பக்கம் வரணும். இந்த பக்கம் போனோம்னா வலது பக்கம், இந்த பக்கம் வந்தோம்னா இடது பக்கம். இங்கே என்ன இருக்குது? மைனஸில் இருக்கா? இடது பக்கம் வரணும். எத்தனை இது? 12 அலகுகள் வரணும். எங்கேருந்து? 8லேருந்து. இதை அங்கே எடுத்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த இடத்துக்கு வரணும். எங்கேருந்து? இங்கேருந்து நம்ம இந்த இடத்துக்கு வரணும். இதான் என்னது? -12. அப்போ பாருங்க, 8 கூட -12 கூட்டினா நம்ம எந்த இடத்துல வந்து நிற்கிறோம்? -4ல் நிற்கிறோம். இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்க, ரெண்டாவது எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. எதை கூட்டணும்? -3ஐயும் -5ஐயும் கூட்டணும். இப்போ பாருங்க, எண்கோடு போட்டோமா? இந்த இடத்துல நம்ம 0 ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 0க்கு இடது பக்கம்னா -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 இந்த பக்கம் இப்படி போய்கிட்டே இருக்கும். எது கூட எதை கூட்டணும்? -3 கூட -5 கூட்டணும். அப்போ பாருங்க, -3 0லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். பாருங்க, -3 இங்கே இருக்கா? இதான் என்னது? -3க்கு நம்ம வர்றது. இப்போ -3 கூட எதை கூட்டணும்? -5 கூட்டணும். -5னா எந்த பக்கம் வரணும்? இடது பக்கம் வரணும். இந்த இடத்துல இருந்து எத்தனை அலகுகள் வரணும்? 5 அலகுகள் வரணும். பாருங்க, இங்கே தானே இருக்கும். 1 2 3 4 5. அப்போ 5 அலகுகள் இங்கே வருவோம். இந்த இடத்துக்கு வரும். இதான் என்னது? -5. அப்போ -3 மைனஸ் எங்கே வர்றோம்? -8க்கு வர்றோம். அப்போ -8 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 3வது பாருங்க, சாதாரணமாகவே நம்ம கூட்டிக்கலாம். 3வது என்ன கொடுத்துருக்காங்க? -100 + -10 ஈக்குவல் டு, இங்கே பாருங்க, இந்த -100 அப்படியே வந்துடும். +ஐயும் மைனஸ் போயிட்டா -10 அப்படியே வந்துடும். பாருங்க, இங்கே பாருங்க, -100 -10 ரெண்டும் ஒரே குறி. ஒரே குறினா கூட்டணும். 100ஐயும் 10ஐயும் கூட்டினா 110. இந்த குறியை அப்படியே எழுதணும். சரியா? அப்போது -100ஐயும் -10ஐயும் கூட்டினா -110. அடுத்தது 4வது பாருங்க, எடுத்து எழுதிடுவோமா? 4வது என்ன இருக்குது? 20 + -72. இதை நம்ம சுருக்கணும். இந்த 20 இருக்கு இல்லையா? இந்த 20 அப்படியே வந்துடும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸே மைனஸ் போயிருக்குன்னா -72. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வேறு வேறு குறி இல்லையா? வேறு வேறு குறி. இது +20 -72. அப்போ கழிக்கணும். பெரிய நம்பர் 72லேருந்து சின்ன நம்பர் 20 மைனஸ் பண்ண. 2ல் 0 மைனஸ் பண்ணால் 2, 7ல் 2 கழிச்சா 5, 52. பாருங்கள், பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, அதனால் -52. -52. அடுத்தது 5வது பார்க்கலாமா? பாருங்க, 5வது இது எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குது? 82 + -75 ஈக்குவல் டு, இந்த முதல்ல இந்த 82 அப்படியே வந்துடும். ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்குனா -75. இப்போ பாருங்க, +82 -75 வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும். 82லேருந்து 75 மைனஸ் பண்ணணும். 2ல் 5 மைனஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இங்கே கடை வாங்கினா 12. 12ல் 5 மைனஸ் பண்ணால் 7. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 7 இருக்கும் இல்லையா? என்ன ஒன்று கடை வாங்கிட்டா அப்போ 7 இருக்கும். 7ல் 7 மைனஸ் 0. 0 போட வேண்டிய அவசியம் இல்லை.
இங்கே எது பெரிய நம்பரு? 82 தான் பெரிய நம்பர். அப்போது 82 என்ன இருக்குது? +7 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 7. இதுக்கு நீங்கள் முன்னால் ப்ளஸ் போட்டாலும் சரி போடலாம் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு எழுதினாலும் சரி அல்லது ப்ளஸ் போடாமல் எழுதிக்கிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரியா? அடுத்தது 6வது பாருங்க. 6வது என்ன கண்டுபிடிக்கணும்? -48 ப்ளஸ் -15 ஈக்குவல் டு இந்த முதல் நம்பர் -48 அப்படியே வந்துடும். ப்ளஸ்ஸே மைனஸ் -15. இப்போ பாருங்க, ரெண்டும் ஒரே குறியா? 48ஐயும் 15ஐயும் கூட்டணும். ஒரே குறினா கூட்டணும். 48ஐயும் 15ஐயும் கூட்டுங்க. 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13. 13க்கு 3 மிச்சம் 1. 1 4 கூட்டினா 5. 5 1 6. 63. அப்போ 2ஐயும் கூட்டினா 63. கூட்டி அதே குறியை எழுதணும். மைனஸ் தானே இருக்குது. அப்போ -63. இப்போது லாஸ்ட் கணக்கு பாருங்கள். 7வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -225 ப்ளஸ் இன்ட்டு -63. இப்போ பாருங்கள், முதல் நம்பர் -225 அப்படியே வந்துடும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா -63. பாருங்கள், ரெண்டும் ஒரே குறி தானே, மைனஸ் மைனஸ். அப்போ கூட்டணும். கூட்டலாமா? எதை கூட்டணும்? 225ஐயும் 63ஐயும் கூட்டுங்க. 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. 2 6ஐயும் கூட்டினா 8. இந்த 2 அப்படியே வந்து 288. ஆனால் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் ஒரே குறினா கூட்டி அதே குறியை எழுதணும். 2ஐயும் கூட்டினா 288 மைனஸ் -288. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.